அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த ஆண்டவர் இன்று இந்த சிறுவர்களை அழைத்து அவர்கள் மூலம் இத்திருப்பலியை சிறப்பிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்று திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் வேங்கிடம்குளம் புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்களை குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றி இந்த திருப்பலியை நிறைவாக துவங்க அன்புடன் அழைக்கின்றோம். இரண்டாம் திரியை ஏற்ற கோட்டைக்காடு பங்கு தந்தை அருள் தந்தை ஃபபியான் அவர்களை ஏற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். மூன்றாவது திரியை நம் பங்கினை மிகச் சிறப்பாகவும் பாசத்துடனும் அன்புடனும் அரவணைத்து நடத்தி சென்று கொண்டிருக்கும் நமது பாசமிகு அருட்தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சின்னஞ்சிறுவர்களை வழிநடத்தும் குருக்களாக ஆசிரியர்களாக இருந்து அவர்களை அற்புதமாக உருவாக்கி கொண்டிருக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக திருமதி அனிதா தாமஸ் அவர்களையும் திருமதி டெய்சி பாபு அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். விண்ணரசில் சேர குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, இதோ உமக்கு பிடித்த குழந்தைகள் அவர்கள் சார்பாக ஐந்தாம் திரியை ஏற்ற வருகின்றார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பு நிறை இறை சகோதரமே, புனித சந்தியாகப்பரின் பெருவிழா நிகழ்வில் 5ஆம் நாள் நவநாளில் இன்றைய தினம் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசீர் பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்திரு மரிய அந்தோணிராஜ் மற்றும் அருட்திரு பபியான் இருவரையும் புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை, அருட்சகோதரிகள், மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் இளம் பெண்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நமது பாசமிகு பங்கு தந்தையின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். 5ஆம் நாள் நவநாளில் விடுதலை வாழ்வுக்கு வழிவகுக்கும் யூப்பிலியாண்டு என்ற தலைப்பினில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இவ்வுலகில் பிறந்த எந்த ஒரு உயிரினமும் விடுதலை பெற விரும்புகின்றது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற விரும்பினார்கள். இறைவன் அவர்களுக்கு பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை கொடுத்தார். நல்வாழ்வு பெற்றவுடன் கடவுளை மறந்தார்கள். மீண்டும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். மீண்டும் தங்களின் விடுதலைக்காக இறைவனிடம் ஜெபித்தார்கள். மீண்டுமாக விடுதலை பெற்றார்கள்.
தங்களின் சொந்த நாட்டிற்கு திரும்பினார்கள். இறைவாக்கினர் யோனாஸ் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நினிவே நகருக்கு போக பயந்து விடுதலை பெற விரும்பினார். இன்றைய உலகில் பறவைகள் முட்டையிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றது. குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து 10 மாதம் ஆனவுடன் விடுதலை பெற விரும்புகின்றது. யூபிலி ஆண்டு என்பது 7 மற்றும் 7 49 ஆண்டுகள் முடிந்து 50வது ஆண்டில் தன்னை படைத்த இறைவனை நினைந்து நன்றியோடு நினைவு கூறுகின்றது. மேலும் தங்களது கால்நடைகளுக்கும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றது. இதற்கான ஒரு அழைப்புதான் இந்த யூபிலி ஆண்டு. இந்த ஆண்டு தானாக விளையும் அனைத்தும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் உணவாகட்டும் என்று ஆண்டவர் கூறினார். அந்த ஆண்டில் கடவுளை நோக்கி மன்றாடட்டும் என்று அறிவுறுத்தினார். நாமும் அன்றாட வாழ்வில் இறைவனை நம்பி அடியெடுத்து வைக்கும்போது பாவ எண்ணங்கள், சிந்தனைகள், குடிப்பழக்கங்கள், போதைக்கு அடிமையாகாது போன்றவற்றிலிருந்து இந்த யூபிலி ஆண்டில் விடுதலை பெற முயற்சி செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் சக்திமிகு புனித சந்தியாகப்பரின் 49ஆம் ஆண்டு பெருவிழாவின் 5ஆம் நவநாளை பெரு மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம் பாதுகாவலர் வழியாக நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி மகிழ்கின்ற இந்த நவநாட்களிலே ஒவ்வொரு நாளுமே இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு பல மைய சிந்தனைகளை கொண்டு நாம் தியானிக்கின்றோம். இன்றைய நாளில் விடுதலை வாழ்வுக்கு வழி அமைக்கும் யூபிலி ஆண்டு என்ற அந்த தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். நாம் நம்மளுடைய வாழ்வில் கால ஓட்டத்தில் பல நிலைகளில் பல்வேறு தளங்களில் பலவற்றுக்கு நாம் அடிமையாகின்றோம். ஆனாலும் எல்லாவற்றுக்கு மேலாக அன்னை மரியாள் தேர்ந்து கொண்டது போல, இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் அடிமையாகின்ற பொழுது மற்ற அனைத்திலிருந்தும் நாம் விடுதலை பெறுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் அடிமையாகி அவர் பாதம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது அன்னை மரியாளை போல அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார் என்று அவரை போல நாமும் பெருமகிழ்வோடு நம்முடைய வாழ்வில் பாடலை பாட முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக என்றும் இருப்பதற்கு அதற்கான அருள் வேண்டி இந்த பலியில் நாம் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் அவர்களுடைய கருத்துகளுக்காக, தேவைகளுக்காக இந்த பலியில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நாளிலும் நம்மளுடைய ஆலயத்தின் உள்ளே அருள் தந்தையர்கள், 2 அருட்தந்தையர்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஒப்புரவு அருளடையாள கொண்டாட்டத்திலே நீங்கள் பங்கேற்று நம்மளுடைய மனதையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கும்படியான இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே திருப்பலி நடைபெறுகின்ற போதே அவ்வப்போது நீங்கள் சென்று நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யும்படியும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற நம்முடைய மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், இளம் பெண்கள் இயக்கம் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் அவர்களுடைய தேவைகளுக்காக, கருத்துகளுக்காக நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் நல்ல உடல் நலத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த பலியில் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இவ்வழியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆயால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாதையும் வானவர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்களின் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு கொடுத்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உறுதி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் எரேமியாவிடம் இஸ்ரவேலையும் யூதாவையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன் என்று வாக்களிக்கின்றார். மேலும் கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் உறுதியளிக்கின்றார். நம் வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்சவோ கலங்கவோ தேவையில்லை. இறைவன் விடுதலை வாழ்வுக்கு வழிகாட்டி நம்மை அழைத்துச் செல்வார் என்ற நம்பிக்கையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 1-3 மற்றும் 10-11. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஒரு நூலில் எழுதிவை, ஏனெனில் நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது என்னுடைய மக்களான இஸ்ரேலையும் யூதாவையும் அவர்களது அடிமைத்தனத்தினின்று அழைத்து வருவேன். அவர்களுக்கு மூதாதையர்களுக்கு நான் கொடுத்திருந்த நாட்களுக்கு அவர்களை திருப்பி வர செய்வேன். அவர்களும் அதை உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆகவே என் ஊழியன் யாக்கோப்பே, அஞ்சாதே, இஸ்ரேலே, கலங்காதே என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் தொலைநாட்டினின்று உன்னை நான் மீட்பேன், அடிமைத்தனத்தில் உள்ள நாட்டினின்று உன்னை உன் வழிமரபினரை விடுவிப்பேன். யாக்கோப்பே திரும்பி வந்து அமைதியிலும் பாதுகாப்பிலும் வாழ்வான். அவனை அச்சுறுத்துபவர் எவரும் இல்லார். உம்மை மீட்பதற்காக நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். எந்த மக்களினத்தாரிடையே நான் உன்னை சிதறடித்தேனோ அவர்கள் அனைவரையும் முற்றிலும் அழித்தொழிப்பேன். உன்னையே முற்றிலும் அழித்துவிட மாட்டேன். உன்னை நீதியான முறையில் தண்டிப்பேன். உன்னை எவற்றிலும் தண்டியா விடேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் வேதனையுடன் வாழ்பவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகளை ஆண்டவர் கூறுகின்றார். இவ்வுலகில் நாம் படும் வேதனைகள் நம்மை இறைவனுடன் நெருக்கமாக வாழவும் அவருடைய பிள்ளைகளுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளவும் உதவுகின்றன. நாம் இறைவனின் உரிமை பேரானவர்கள் என்ற உணர்வோடு இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல்
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 26 முதல் 29 முடிய. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கின்றீர்கள். அவ்வாறெனில் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள். இனி உங்களிடையே யூதர் எனவும் கிரேக்கர் எனவும் அடிமைகள் எனவும் உரிமை குடிமக்கள் எனவும் இல்லை, ஆண் எனவும் பெண் எனவும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாயின் ஆபிரகாமின் வழித்தோன்றல்களாய் இருக்கிறீர்கள். வாக்குறுதியின் அடிப்படையில் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் என்னை அன்பு செய்தார், நானும் அவனை அன்பு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, ஆலயமணி ஒலிக்கட்டும் அல்லேலூயா, ஆனந்தம் பொங்கட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அதிகாரம் 1, வசனங்கள் 39 முதல் 56 முடிய. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருபகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எம் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருபகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா
ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதரமே, புனித சந்தியாகப்பருடைய பக்தர்களே, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு ஜெப அறை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஜெப அறை மண்ணுக்கு கீழே ஒரு அறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மௌன அறை. அதை திறப்பதற்காக ஒரு ஞானி அழைக்கப்பட்டிருக்கின்றார். குல்ஜித் என்ற அந்த ஞானி அழைக்கப்பட்டார். அந்த ஞானி அந்த ஜெப அறைக்குள்ளாக சென்றபோது எல்லோரும் பேரமைதியாக இருந்தார்கள். அப்பொழுது அதை வழிகாட்டி கொண்டிருந்தவர், இந்த அறைக்குள்ளாக எந்த சத்தமும் இருக்காது, ஏனென்று சொன்னால் இது மண்ணுக்கு கீழே உருவாக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதமான சத்தம் இருக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவரை கூட்டி கொண்டு போனார்கள். அவர் அந்த அறைக்குள்ளாக போனார். போய் பார்க்கின்றார், அமைதியாக இருந்தது. அந்த அமைதியாக இருந்த அந்த ஞானி அப்படி அந்த அமைதியகத்திலே அப்படி அமர்கின்றார். அமர்ந்த ஒரு சில நொடிகளுக்குள்ளாக சத்தம் போட்டு ஐயோ இவ்வளோ சத்தமா அப்படின்னு கத்துறார். அங்கு பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அவரை பார்த்து, இங்கே அமைதியாக இருக்கே, இவ்வளோ சத்தம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஞானி அப்படின்னு அவரை எல்லாரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ஞானி அவர்களை பார்த்து சொன்னார், இவ்வளோ சத்தம் நிறைஞ்சிருக்கு, இதை அமைதியாகன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு திரும்பி கேட்குறார். திரும்பி சொன்ன உடனே அங்கே இருந்த அந்த மேலாளர் மெதுவாக அவர்கிட்ட இங்கே எந்த சத்தமும் இல்லை, நீங்கள் இவ்வளோ சத்தம்னு நீங்கள் போடுற சத்தம் பெருசாக இருக்கே அப்படின்னு அந்த ஞானிகிட்ட கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த ஞானி சொன்னாராம், சத்தம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடியது மட்டுமல்ல, உட்கார்ந்த உடனே என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சத்தம் இருக்கிறதே, என்னுடைய உள்ளத்திலே பல்வேறு கேள்விகள் எழுப்பி கொண்டிருக்கிறதே, அந்த சத்தத்தை தான் என்னால் தாங்க முடியவில்லை என்று அந்த ஞானி சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு விடுதலை எங்கு கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும்? நமக்கு யாரை பார்த்தால் நமக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்ற ஒரு விதமான ஒரு சிந்தனையைத்தான் இன்றைக்கு தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எந்த சத்தம் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது, அல்லது எதற்கு நாம் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ற பல்வேறு கேள்விகள் நம்மிடையே எழுகின்றது. ஆண்டவர் மிக அருமையாக சொல்லுகின்றார், நீங்கள் உள்ளத்தின் குமரலிலிருந்து, உள்ளத்தின் அழுத்தத்திலிருந்து முதலிலே நீங்கள் விடுதலை பெற வேண்டும். அந்த உள்ள அழுத்தம் என்பது உங்களை இன்னும் அதிகமான ஒரு அழுத்தத்துக்கு உருவாக்கி, மன அழுத்தத்தில் உருவாக்கி, அதனுடைய விளைவுகளை பல்வேறு விதத்திலே சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் முதலிலே உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க பாருங்கள். அதுதான் இந்த உலக வழக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது என்பதனை கடவுள் சுட்டி காட்டுகின்றார். இஸ்ரேல் மக்கள் பார்வோனுடைய அடிமைகளாக இருந்தார்கள். பார்வோனுடைய அடிமைகளாக வாழ்ந்தபோது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவே மோசே அங்கு அனுப்பப்படுகிறார். மோசே வருவதற்கு முன்பாகவே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் யாவே கடவுளை பார்த்து குரல் எழுப்புகின்றார்கள். நாங்கள் எங்கள் அடிமைகளாக, கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கின்றார்கள். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது
யாவே கடவுள் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன், உங்களுடைய அழுகுரலை நான் கேட்டேன். நீங்கள் இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் பொழியும் பூமிக்கு உங்களை அழைத்துச் செல்ல இருக்கிறேன் என்று மோசே வழியாக யாவே கடவுள் சொல்லுகின்றார். இந்த இஸ்ரேல் மக்கள் நம்பினார்களா? கொஞ்சம் தயக்கம். கிடைக்குமா? விடுதலை கிடைக்குமா? பாலும் தேனும் பொழியும் பூமி கிடைக்குமா? நமக்கு இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பார்களா என்ற பல்வேறு வினாக்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே மீண்டும் மீண்டுமாக அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் அப்பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் நம்பினார்கள். நம்மை கடவுள் மீட்டெடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய அடிப்படையிலே மோசே தலைமையிலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் கானான் தேசத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். முதலிலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுளால் எல்லாம் முடியும். எந்த அடிமைத்தனத்திலிருந்து? நம்முடைய மன அழுத்தத்திலிருந்து, மன குமரலிலிருந்து மனதிலே நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நான் பணத்துக்கோ பதவிக்கோ அல்லது மற்ற தீய பழக்க வழக்கங்களுக்கோ நான் அடிமையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னால் மீள முடியும் என்ற நம்பிக்கை தன்னம்பிக்கையாக உருப்பெற வேண்டும். என்னால் கண்டிப்பாக இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும், கடவுளால் முடியும். கடவுளுக்கு உறுதுணையாக நான் இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய குரலை கேட்கின்ற பொழுது, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து என்னால் மீள முடியும் என்ற நம்பிக்கை நம்மிலே மலர வேண்டும், நம்மிலே உதயமாக வேண்டும். நம்மிலே அந்த ஒரு பற்றுறுதி இருக்கின்ற பொழுதுதான் நாம் நம்மை மீட்டெடுக்க முடியும் என்பதனைத்தான் இன்றைய அருள்வாக்குகள் சொல்லுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் எரோமியா இறைவாக்கினர் அனுப்பப்பட்டார். யாரிடத்தில்? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அனுப்பப்படுகின்ற பொழுது எரோமியா சற்று தயக்கத்தோடு சென்றார். ஏன் தயக்கம்? இந்த மக்கள் நான் சொல்வதை கேட்பார்களா? கரடு முரடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் ஒரு விதமான அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நான் மீட்டெடுக்க முடியுமா? நான் சொல்வதை இவர்கள் கேட்பார்களா? இவர்கள் கேட்காமல் என்னை அல்லவா உதறி தள்ளுவார்கள் அல்லது ஓட விடுவார்கள், என்னை புறம்பே தள்ளுவார்களே என்ற ஒரு தயக்கம் எரோமியா இறைவாக்கினருக்கு இருந்தது. இருந்த போதிலும் அவர் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், நீர் என்னை அனுப்புகின்றீர், நான் இந்த மக்களிடத்தில் செல்கின்றேன். ஆனால் இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. என்னை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நலம், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை சுட்டி காட்டுகின்றார். கடவுள் அந்த எரோமியாவை தைரியப்படுத்தி அங்கு அனுப்புகின்றார். சென்றார். பல்வேறு இடைஞ்சல்களோடு, பல்வேறு இன்னல்களோடு, பல்வேறு துன்பங்களோடு அந்த இஸ்ரேல் மக்களிடத்தை சொல்லி பார்க்கின்றார். ஒரு சிலர் நம்பினார்கள், நம்பினவர்கள் வாழ்வடைந்தார்கள். ஆனால் நம்பிக்கையற்றவர்கள் அவருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே கடவுள் நம்பிக்கை, அந்த கடவுள் நம்பிக்கையை மையப்படுத்தி தன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை அடிமைத்தனத்திலிருந்து அல்லது நம்மை இந்த வாழ்க்கையினுடைய நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே தன்னம்பிக்கை என்பது தன்னிலே உதயமாகும். என்னால் முடியும், என்னால் இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதைத்தான் அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அன்னை கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்த பிறகு அன்னை கன்னிமரியாள் மிக அற்புதமாக ஒரு பாடலை பாடுகின்றார். ஆண்டவர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தார், இந்த தாழ்நிலையில் இருந்த என்னை உயர்த்தி இருக்கின்றார் என்ற உணர்வுகளை அன்னை கன்னிமரியாள் சுட்டி காட்டினார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே அன்னை கன்னிமரியாளைப் போல
இறைவனுக்கு இசைவு கொடுத்து இறைவனுடைய பாணியிலே நாம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழுகின்ற பொழுது நாம் பல்வேறு தனத்திலிருந்து, பல்வேறு அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும். நம்மை மீட்டெடுக்கின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக உயிர் பெற வேண்டும், மீட்படைய முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். இயேசுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதரமே, நம்முடைய விண்ணகத் தந்தை நிறைவாழ்வை நோக்கி நிலையான வாழ்வுக்கு அழைத்து கொண்டிருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற வாழ்வு உரிமை பேறு உடைய ஒரு வாழ்வு, விடுதலை அளிக்கும் ஒரு வாழ்வு. நம்முடைய வாழ்விலே அடிமைகள் இல்லை, உரிமை குடிமக்கள் என்ற உணர்வோடு நம்முடைய தேவைகளை இறைவனின் திருப்பாதம் படைப்போம். வாக்குறுதி தருவரும் இறைவா, எம் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், திருத்தூவர் அனைவரும் உமது வாக்குறுதிக்கு தகுதி உள்ளவர்களாக வாழவும் மக்களை உம்மிடம் கொண்டு சேர்க்கவும் வருமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றார்கின்றோம். திட்டமிட்டு செயல்படுத்துவராம் எம் இறைவா, உலகில் வாழும் நாட்களில் உம்மை பற்றிய உண்மை தேடலும் உம் திருமகனாகிய நிறைவேற்றிய மீட்பு திட்டத்தை புரிந்து கொள்ளவும் மக்கள் அனைவருக்கும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல் வழிகாட்டுபவராம் எம் இறைவா, உமது இறைவார்த்தையை அறிவிக்கவும் கேட்கவும் தடையை ஏற்படுத்தும் அமைப்புகள் உலகிலிருந்து மறையவும் நற்செய்தி பணிக்கு இடரலாக செயல்படும் மனிதர்கள் மனம் திரும்பவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி அளிப்பவராம் எம் இறைவா, உலகில் போர்கள், கலவரங்கள், அடக்குமுறைகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு அகதிகளாக வாழும் மக்கள் அனைவரும் உமது உதவியை வேண்டி ஆறுதலடையும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உம் திருமகனின் வாழ்க்கை பின்பற்றி நாங்கள் இரக்கத்தை, அன்பை, அருளை பிறரோடு பகிர்ந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் துணையாம் இறைவா, நோய், துன்பம், அழுகை போன்றவற்றை வாழ்க்கையாக கொண்டிருக்கும் மக்கள் மன அமைதியும் மகிழ்ச்சியும் சுவைக்கும் வகையில் புதிய வாழ்வை காண துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பின் ஆண்டவரே இறைவா, உன் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருவகை கொள்கிறது என்ற உமது வார்த்தையின்படி துக்கத்திலும் மன சஞ்சலத்திலும் உள்ள ஒவ்வொருவரின் உள்ளமும் உமது பாதம் அமரும்போது பெருவகையால் நிரம்பி வழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம் ஆண்டவராகிய இறைவா, உம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்தது போல எங்களுக்கும் துணையாக இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன இறைவா, எங்களுடைய உள்ளத்தில் எழுந்த தேவைகளை மது திருப்பாதம் படைத்திருக்கிறோம். இவற்றை கேட்டு கனித்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலைகளில் விழுந்து மரமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், மனிதவரை துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா, உந்தன் பாதம் தருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நல்வாராக. உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படை திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா,
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயிரே மது மந்தையை நீ கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 வானலைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கோரி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்காப்ப கிடைக்கின்றோம். ஓம் திருமன் என்று மக்கொள்ளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள், இளம் பெண்கள் இயக்கத்தினர் மற்றும் மறைக்கல்வி மாணவ மாணவிகள் இவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து பாதம் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உம்முடைய பேரன்பினாலும் பேரிரக்கத்தினாலும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவிப்போம். இதோ நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை வாழ்வை உரிமை பேராக கொடுப்பவர் இவரே. இவர் தருகின்ற விருந்திலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
இந்நாளின் திவ்யமான திருப்பலியை நாம் அனைவரும் சுவைக்க நமக்கு உதவிய நம் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற வேங்குடகுளம் புனித வளனார் மேல்நிலைப்பள்ளியின் தாளாளர் அருள் தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்களை கௌரவித்து மகிழ மறைக்கல்வி மாணவிகள் சார்பாக இதோ பாடகர் குழுவினர் வந்து தந்தையை மகிழ்விக்கின்றார்கள். கரவொலி எழுப்பி நமது தந்தையை நாம் கௌரவிப்போம். நன்றி. அருமையான மறையுரையின் மூலம் விடுதலை வாழ்விற்கு நம்மை வழிநடத்தி சென்ற கோட்டைக்காடு பங்கு தந்தை அருள் தந்தை ஃபபியான் அவர்களை கௌரவிக்க நமது மறைக்கல்வி மாணவர்களும் இன்று பாடகர் குழுவில் பாடிய மாணவர்களுமான நமது குழந்தைகள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றார்கள். அடுத்ததாக நமது பாசமிகு பங்கு தந்தை மறைக்கல்வி மாணவர்கள் மீது மிகுந்த பாசம் கொண்டவரும் அவர்களை எப்பொழுதும் தொய்வுற விடாமல் ஏதாவது ஒரு நிகழ்வுகளை அவர்கள் மூலமாக நிகழ்த்தி காமித்து இந்த பங்கில் குழந்தைகளின் பங்கானது சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் அறிவுறுத்தி எங்களை வழிநடத்தி இந்த குழந்தைகளை மிகச் சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் மகிழ்ந்து நமது தந்தையை கௌரவிக்க வருகின்றார்கள். அவர்கள் மறைக்கல்வி மாணவர்களாகவும் வீடச் சிறுவர்களாகவும் இருந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் அவருக்கு உதவுகின்ற நமது குழந்தைகளை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபாதர், இந்த குழந்தைகளை ஊக்கப்படுத்துவதற்காக நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பரிசுகளுக்காகவும் இன்னும் அவர்களை உற்சாகமூட்டும் வகையில் அவர்களுக்கு சிற்றுண்டிகளும் உணவுகளும் கொடுத்து உற்சாகப்படுத்துகின்ற தந்தைக்கு மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச் ஃபாதர். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் மத்தியில் வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றிய நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை பெற்று தந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் இருவருமே தஞ்சை மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அருள் தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்கள் வேங்கடகுளம் பங்கு தந்தையாக அங்கே இருக்கின்ற புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக பணியாற்றுகிறார்கள். தந்தை அவர்களை நான் படிக்கும்போதே அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிஸ்டர் என்னிடம் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, நீங்கள் ஃபாதரானா தஞ்சாவூர் டைஸில் இருக்கிற அந்தோணிராஜ் ஃபாதர் மாதிரி தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாங்க. ஏன்னா கந்தரகுடை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பங்கு கேகேப்பட்டிங்கிற ஒரு பங்கு தொடக்கத்தில் மிக அருமையாக உருவாக்கி இன்று மிக சிறப்பான ஒரு பங்காக அது வளர்ந்திருக்கிறது. அதே போல் சிங்கப்பூரில் 10 ஆண்டுகள் அங்கே இருக்கின்ற லூர்து மாதா ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் பணியாற்றினார்கள். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போதும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. சற்று கடந்த 10 நாட்களாக முதுகு வலி, கழுத்து வலி. ஆனாலும் நாம் அழைத்திருக்கின்றோம் என்ற நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக ஜெபித்த அருள் தந்தை மரிய அந்தோணிராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நாம் கரம் தட்டி நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்று திருப்பலி நிறைவேற்றி நல்லதொரு பிரசங்கம் வைத்த அருள் தந்தை பபியான் அவர்களும் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தற்பொழுது கோட்டைக்காடு பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார்கள். இதற்கு முன்னாடி வேங்கடகுளம், கடந்த வருடம் வரை வேங்கடகுளம் பங்கு தந்தையாக தந்தை அவர்களும் அந்த மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளராக தந்தை அவர்களும் இருவருமே ஒரே ஊரில் தான் பணியாற்றினார்கள். எனவே தந்தை அவர்கள் நிறைய கிராமங்களிலே பங்கு தந்தையாக மிக சிறப்பாக அருமையாக பணியாற்றுகின்றவர்கள். தன்னுடைய அந்த இனிய குரல் வளத்துக்கு சொந்தக்காரர். எனவே இந்த நாளில் நாம் அழைத்த போது மிக மகிழ்வோடு அதனை ஏற்று நம் மத்தியில் வருகை தந்து மிக சிறப்பாக ஒரு நல்ல முதலில் நாமே நம்மளுடைய உள் மனதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதிலிருந்து ஆரம்பித்து அன்னை மரியாளை போல கடவுளுக்கு நாம் இசைவு கொடுத்து கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அந்த உயரிய சிந்தனைகளை தந்தவர். மேலுமாக
தந்தை அவர்கள் நிறைய இடங்களில் அவர் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார்கள். நான் கேள்விப்பட்ட வரை திருக்கானூர்பட்டியில் தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஊரிலே ஆலயம் புதுப்பித்தது, இன்னும் பல பணிகளை அந்த இடத்தில் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த நாளில் நம்மை அழைப்பை ஏற்று இங்கு வந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரியை பெற்று தந்த அருள் தந்தை பபியான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பங்கு இறை சமூகத்தின் பெயரால் நம் அனைவரின் பெயரால் நாம் கரம் தட்டி என்னுடைய நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் தந்தை அவர்களுக்கு இருவருக்குமே ஒரு பாராட்டு நாம் சொல்ல வேண்டுமெனில், இன்று புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கின்ற அரசடிப்பட்டியிலே ஆயர் அவர்களுடைய தலைமையிலே அங்கு குருக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு விழாவை சிறப்பிக்கின்றார்கள். அதையும் கடந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று. எனவே அதற்கும் நாம் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த நம்மளுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம்மளுடைய மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், அவர்களோடு இணைந்து மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள், இளம்பெண்கள் இயக்கத்தினர் எல்லாருமே சேர்ந்து மிக சிறப்பாக அதை செய்திருக்கின்றார்கள். நம்மளுடைய சிஸ்டர்ஸ் அவங்க கீழப்புதூரிலிருந்து வருகை தந்து இந்த நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போல் இளம்பெண்கள் இயக்கத்தினர் அவர்களும் அந்த ஆரத்தியில் நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றார்கள். மறைக்கல்வி மாணவ செல்வங்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. டீச்சர் சொல்லும்போது என்னை பாராட்டினாங்க. பட் என்னை விட அவங்க தான் குழந்தைகளுடைய நலனில் அவர்கள் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக காலை 7:30 மணிக்கே வந்து பாடல் பயிற்சியெல்லாம் செஞ்சாங்க. சில பாட்டு கரெக்டாக செட் ஆகலைனாலும் ஆனாலும் அவர்கள் நல்லா உற்சாகமாக சத்தமாக பாடினாங்க. தியான பாடல் ரொம்ப ரொம்ப அருமையாக பாடினாங்க. அதற்கு நாம் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற பாடல் சில நேரத்தில் அவங்க வருது, சில நேரத்தில் வரமாட்டேங்குது. அது எப்படின்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் இருந்தாலும் அவர்களுடைய ஆர்வம், அவருடைய உற்சாகம், இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியோடு சத்தமாக ஜெபமெல்லாம் சொல்லி இன்றைய அந்த திருவழிபாட்டை மிக துடிப்போடு அந்த குழந்தைகளுக்கே உரிய அத்தகைய ஒரு உற்சாகத்தோடு சிறப்பித்த நம்மளுடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சிறிய பரிசு கொடுத்து நாம் அவர்களை பாராட்டுகிறோம். அருள் தந்தை அந்தோணிராஜ் அவர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த சிறிய பரிசு கொடுப்பதற்காக. இந்த குழந்தைகளை மிக அழகாக பாடுவதற்கு உதவிய, இசையமைத்து இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்திய எங்களது பெருமைக்குரிய மாணவன் செலஸ்டீனை அன்புடன் அழைக்கின்றோம். சிறிய வயதிலேயே நல்ல ஞானத்துடன் வாசிக்கின்றார், வளர்க. அடுத்ததாக அலனா, கவின், மோனா, கிறிஸ்டினா, பிளஸ்ஸி, டிலோ, டீனா, நல்லா கிளாப் பண்ணலாமே, குழந்தைங்க எல்லாம் பாடுறாங்க இல்லையா? டெரின், அகிலேஷ், மெல்கியோ, ஃபாதர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பபியான் ஃபாதர் அவர்கள் இந்த பரிசுகளை கொடுத்து குழந்தைகளை வாழ்த்து. மெல்கியோ, ஆல்பன், விவின், thank you father. நிக்கில் சந்தோஷ், கார்மேல், லூவின், மேத்யூஸ், சாம், ஆண்டோ, அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள்.
மிக சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பித்த மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் அவர்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் ஊக்கமளித்து அவர்களுக்கு பயிற்சி அளித்த மறைக்கல்வி ஆசிரியர்கள், அதே போல் அந்த கீபோர்டு வாசித்த மாணவன் செலஸ்டன் என எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நாம் கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய திருப்பலி மிக சிறப்பாக அமைய உதவி செய்த மற்ற எல்லாருக்குமே நம்முடைய இளைஞர் மன்றத்தினர் இந்த பீட ஜோடனை எல்லாம் மிக சிறப்பாக செய்கின்றார்கள். பீட பணியாளர்கள், பீட சிறுவர்கள், தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் நாம் கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் வருகை தந்து நமக்கான ஒப்புரவு அருளடையாளத்தை வழங்கிய அருள் தந்தையர்கள், அருள் தந்தை அந்தோணிராஜ் மற்றும் அருள் தந்தை ஆரோக்கியதாஸ் ரொசரின் சபையை சார்ந்த 2 அருள் தந்தையர்களுக்கும் நாம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஒற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து மது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரை உமது இரக்கத்தின் உதவியினால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வருமிடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற ஒப்பிட வேண்டும் என்ற இறைவாய்க்கினர் இலசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தொலைவுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது.